இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதான் உண்மை நிலவரம். ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் போறேன். சும்மா விட போறதில்ல நான். ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள். நானும் சரி இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு அவமானங்கள்ல பட்டு இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறேன். மன உளைச்சல், தூக்கம் இல்லாத நாட்கள். எதுக்கு நான் இவ்வளவு என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன்? ஏன்? உங்களுக்காகத்தான், இந்த கட்சிக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான். ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பாத்துக்க இந்த துரோகிகள். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் போறேன். சும்மா விட போறதில்ல நான். இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு தினமும் பொய்ய சொல்லி. ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிற. சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க. மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயா கிட்ட எவ்வளவு பேர் திரும்ப சொல்லி இருக்கிறாங்க? 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர், நம்பிட்டு இருக்கிறார். ஐயா தர்மபுரியில நம்முடைய 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லையா, வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க, அங்க 25,000 பேர் வந்தாங்க. இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்துல நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சி எல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஐயா அங்க வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்களாம். 47 கணக்கு பண்ணானுங்க. இப்படி அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க என் பேஸ்புக்லயே பார்த்தாலே போதும், என் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன். இவ்வளவு கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சிட்டு இருக்கிறேன்.